السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று நாம் நூஹ் நபியை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்ட சில தகவல்களையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை குறித்தும் சில தகவல்களை அறிந்து கொண்டோம். அதில் கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நூஹ் நபி கிட்டத்தட்ட 950 ஆண்டு காலம் அவங்க தன்னுடைய அந்த சமூக மக்கள் மத்தியில் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க, அழைப்பு பணி செய்கிறாங்க, தாவா பண்ணுறாங்க. மிக சொற்பமான மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை, அவங்களுடைய மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. அவங்க காஃபிராகவே இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் தெரியப்படுத்துகிறான். 66வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில், ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا الصالحين. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். யாருக்கு உதாரணமாக சொல்கிறான்? யாரெல்லாம் குஃப்ர் செய்தார்கள் அந்த மக்களை சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறு நூஹுனுடைய மனைவியையும் லூத் நபியினுடைய மனைவியையும் குஃப்ர் செய்கிறவங்களுக்கு நம்ம உதாரணமாக காட்டுறோம். இவங்க 2 பேரும் என்னவா இருந்தாங்க? 2 நல்ல அடியார்களுடைய மனைவிமார்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகிறோம். அப்போ நூஹ் நபியினுடைய மனைவி இஸ்லாத்தை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூஹ் நபியினுடைய மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை, குஃபுர்ல தான் மரணிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், قال يا نوح إنه ليس من أهلي إنه عمل غير صالح. 11வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான், நூஹே, உங்களுடைய மகன் சொல்கிறீங்களே, அவர் உங்களுடைய மகன் கிடையாது, அவருடைய அமல்கள் நல்ல அமல்கள் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் தெரியப்படுத்துகிறோம். அப்போ நூஹ் நபியினுடைய மனைவி சரி, நூஹ் நபியினுடைய மகனும் சரி, இஸ்லாத்தை என்ன செய்யலை? ஏற்று கொள்ளலை. அப்போ எல்லாம் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், நேர் வழியில் ஒரு மனிதன் பயணிக்கிறது, சரியான பாதையில் ஒரு மனிதன் வர்றது, ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்வது, இது எந்த ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய கையில் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு நேர் வழியை கொடுக்குறான். யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு அவங்கள வழிகாட்டிலேயே விட்டுறணும். அப்போது நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அதனால தான் பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 28வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வஹுவ அஅலம் பில் முஹ்ததீன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிட முடியாது? நேர்வழியை நீங்கள் காட்டிட முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள் தான் நேர்வழியை பெற முடியும். யார் நேர்வழியில் செல்லக்கூடியவன் என்பது அல்லாஹ் தான் மிக அதிகமாக அறிந்தவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். அப்போ நேர்வழி என்பது நாம் ஒருத்தவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டா உடனே அவங்க நேர்வழியில் வந்துடுவாங்கன்றது கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா நம்மை காட்டிலும் அல்லாஹ்வுடைய இறை செய்தியை மக்கள்கிட்ட சொல்லக்கூடியவங்க நபிமார்கள், தூதர்கள். அவங்க சொல்லியே அவங்க மனைவி திருந்தலை. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தவங்க, அவங்களுடைய சோதனையான காலங்களை பார்த்தவங்க, அவங்க சத்தியத்தை சொல்கிறாங்கன்றதை நேரில் பார்த்தவங்க, இப்படி அவங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தும் கூட தன் முன்னாடி தன்னுடைய கணவர், தன்னுடைய தகப்பன் இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் அழைப்பதை பார்த்தும் கூட அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கல. அப்போ நேர்வழி என்பது அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு கொடுப்போம். அப்போ அந்த மாதிரி தான் நாம் இன்றைக்கி எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இருந்த போதிலும் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கம்னு சொல்லக்கூடிய நேர்வழியை தந்திருக்கலாம். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்கல, நபிமார்களுடைய மகன்களுக்கு கிடைக்கல, நபிமார்களுடைய தகப்பன்களுக்கு கிடைக்கல, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் நமக்கு இந்த இதாயத்தை கொடுத்துருக்குறான்னா, நேர்வழியை தந்திருக்கிறான்னா, இது எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான விஷயப்படுறத இது நம்ம என்ன செய்யணும்? அறியணும். அப்போ அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் நேர்வழியை கொடுக்கணும். நம்ம சொல்கிறதுனாலையோ, நம்ம ஒருத்தவங்களை அவங்கள்ட்ட பலமுறை எடுத்து சொல்கிறதுனாலையோ அவங்க என்ன ஆகிட முடியாது? மாறிட முடியாது. நம்ம வேலை என்ன? எடுத்து சொல்கிறது மட்டும்தான். நேர்வழியை தர்றது யாருடைய இது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்க நேர்வழியை கொடுக்குறோம். ஆகவே தான் இதை நம்ம என்ன செய்கிறோம்? படிப்பினையாக பெறோம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொல்கிறாங்க, எனக்கு சில நபிமார்கள் காட்டப்பட்டாங்க. அந்த நபிமார்களோடு ஒரு சின்ன கூட்டம் என்ன செஞ்சுது? அவங்களை பின்பற்றவங்க போகிறாங்க சொர்க்கத்தில். இன்னும் சில பேர் காட்டப்பட்ட நபிமார்கள் 1-2 பேர் அவங்களோட இருந்தாங்க.
ஒரு நபி காட்டப்பட்டாங்க, அவங்களோட யாருமே இல்லை, அவங்கள்ட்ட தனியாக போனாங்க. அப்போது நபி என்பவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றிட்டாங்க, அதை அவங்க நிறைவு செஞ்சுட்டாங்க, அதில் அவங்க எந்த குறையும் வைக்கல. அந்த நபி எடுத்து சொல்லக்கூடிய மார்க்கத்தில் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்க நேர்வழியை கொடுக்கணும், யாருக்கெல்லாம் நாடுலையும் அவங்க நேர்வழி கிடையாது. அந்த நேர்வழி கூட என்ன, உண்மையிலே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஒவ்வொரு ஆலம் பில் முஹ்ததீன், நேர்வழியில் யார் செல்லக்கூடியவங்க என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். ஒரு மனிதன் உண்மையிலே நல்ல எண்ணம் உள்ளவனாக இருந்தான்னா, நல்லவனாக இருந்தான்னா நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு நேர்வழியை காட்டிடணும், அந்த பாதையை அவனை கொடுக்குறான், அதை அவன் ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே இவ்வாறு நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் இருக்குது, அது எந்த தனி மனிதனுடைய கையில் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம ஒருபோதும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது நம்ம சொல்லிட்டோம், யாரும் கேட்கறது இல்லை, நம்ம 2 முறை சொல்லிட்டோம், 3 முறை சொல்லிட்டோம், அவங்க மார்க்கத்தை நம்ம எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி அலட்சியப்படுத்திட்டு, என்னவோ அவங்களாம் காஃபிர் மாதிரியும் அவங்களாம் நிரந்தர நரகவாசியும் மாதிரியும் நம்ம கடந்து போயிடும். இல்லை, நபிமார்களுக்கு எப்படி பார்க்குறோம், அவங்களுடைய 950 வருடம் அவங்கள தாவா பண்ணாங்க. இப்போ நம்ம எடுத்து சொல்கிறது தான் நம்முடைய கடமை, மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பது தான் நம்முடைய கடமையை தவிர அவங்களுடைய மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துறது, நேர்வழியில் கொண்டு வர்றது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வாங்க, மூன்றாவது நபிமார்களில் மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஆத் என்கின்ற கூட்டத்தாரை நோக்கி தூதராக நபியாக அனுப்புகிறான். ஆது என்ற கூட்டத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், உம்மான்னு சொல்லக்கூடிய ஓமனுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் யமனுக்கும் மத்திய பகுதியில் தான் இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த ஆது கூட்டத்திற்கு கொடுத்த நேமத்துகளில் ஒரு நேமத்து என்னன்னு சொன்னால், அல்லாஹ் மிகப்பெரிய உடல் வலிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்கான். ஆது கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா உடல் வலிமையை கொடுத்துருந்தான். எந்த அளவுக்கு உடல் வலிமைன்னு சொன்னால், மலையையே குடைந்து தன்னுடைய இருப்பிடத்தையும் வசிப்பிடத்தையும் அமைத்துக் கொள்வதற்கான அளவுக்கான ஆற்றலையும் பலத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். இப்போ அல்லாஹ் கொடுத்த இந்த பலத்தை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மண் அஷத்து மின்னா கூவா 41வது அத்தியாயத்தில் 15வது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எங்களை விட பலத்தில் மிஞ்சியவங்க யார் அதிகப்படியான பலசாலி எங்களை விட என்று அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பலத்தை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் அவர்கள் மாறு செய்ய ஆரம்பித்தாங்க, அல்லாஹ்வை நிராகரித்தாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக அனுப்புகிறோம். அவங்க அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லா நபிமார்களும் தௌஹீத் எடுத்து தான் சொல்கிறாங்க, ஷிர்க்கை எதிர்த்தாங்க. அப்போ தௌஹீத் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நாமெல்லாம் இன்றைக்கி பயான்களில் தௌஹீதை பற்றி பேசுனா, அப்போ இப்போ பார்த்தாலும் தௌஹீதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, வேறு டாப்பிக்கே உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி நினைக்கிறோம். மற்ற என்ன டாப்பிக்கை பேசினாலும் சரி, என்ன நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் சரி, என்ன தீமைகள் எடுத்து சொன்னாலும் சரி, முதன்மையாக இருக்கிறது தௌஹீத். தௌஹீது சரியாக இருந்தால் தான் மற்றதெல்லாம் சரியாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்படும். தௌஹீதே சரியில்லாமல் மற்ற எல்லாத்தையும் நம்ம நல்லா செஞ்சாலும் எவ்வளோ தான் ஈடுபாடோடு நம்ம ஈடுபட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ எப்போ ஒரு அமலில் ஷிர்க்கு கலந்துடுதோ, தௌஹீத் இல்லைன்னு ஆகிடுதோ, அந்த அமலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. பொதுவோடு நம்ம இருக்கிறோம், பொதுவோடு இருக்கக்கூடிய நாம் பொதுவை முறிக்கக்கூடிய நல்ல அழகாக ஒழுங்காக செஞ்சுட்டோம், ஒழுங்கு முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது நிகழ்ந்துட்டா நம்ம அழகாக செஞ்ச ஒழுங்குக்கு அங்கே எங்கேயுமே மதிப்பு கிடையாது. அது மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள், வணக்கங்கள், நல்ல அமல்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னால் தௌஹீது கரெக்டாக இருக்கும். இதைத்தான் நூஹ் நபியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நூஹ் நபி சொன்னால் அதே குற்றச்சாட்டு தான். என்ன குற்றச்சாட்டு, மா அன்த இல்லா பஷருன் மிஸ்லுனா ஃபத்தி பி ஆயத்தின் இன் குன்த மினஸ் ஸாதிகீன் சொல்கிறாங்க. 27வது அத்தியாயத்தில் 154வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். என்னென்னு சொன்னாங்க, என்னப்பா ஹூத், நீ எங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானேப்பா, எங்களை மாதிரி நீனும் ஒரு மனிதன் தானே, நீனா நபின்னு சொல்கிற, தூதர்ன்ற, அப்படி என்ன செய்ய, ஒரு உண்மையாளராக இருந்தால் நீ ஏதாவது சான்றை கொண்டு வா, நீங்கள் ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொண்டு வா என்ற மாதிரி அவங்க சமூக மக்கள் ஹூத் நபிக்கிட்ட என்ன செய்தாங்க, சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். நிறைய நபிமார்களுடைய வரலாறு நீங்கள் குர்ஆனில் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க நபிமார்கள்ட்ட தூதர்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பாங்க, நீங்கள் எங்களுக்கு அத்தாட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அத்தாட்சியில் பெரிய அத்தாட்சி என்ன, அவங்க நபியாக இருக்கிறதே ஒரு பெரிய அத்தாட்சி தான். ஒரு மனிதன் அவங்களோடு வாழ்கிறாரு, அவரை பார்க்குறாங்க, அவருடைய ஒழுக்கத்தை பார்க்குறாங்க, அவருடைய குணநலன்களை பார்க்குறாங்க, அவருடைய பழக்க வழக்கங்களை பார்க்குறாங்க, மேன்மைக்குரியவராக இருக்கார், சிறப்பிற்குரியவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்.
இப்படிப்பட்டவர் அல்லான்ற ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறார். இப்படிப்பட்டவர் அந்த மக்கள்கிட்ட வந்து அல்லாஹ் மட்டும்தான் வரணும்னு சொல்கிறார். இப்படிப்பட்டவர் நேர்வழியின் பக்கம் அவங்களை அழைக்கிறார். சொர்க்க நரகத்தை குறித்த தகவல் எடுத்து சொல்கிறார். இதுவே ஒரு அத்தாட்சி தான். இதுக்கப்புறம் என்ன பெரிய அத்தாட்சி வேண்டும்? இப்போ அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு இதுவே என்ன ஒரு பெரிய அத்தாட்சியாக இருந்தும் கூட அவங்க என்ன செய்யலாது, புரிந்து கொள்ளவில்லை, அதை அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. இப்போ அல்லாஹ் அந்த மக்களுக்கு இப்படி ஒரு அத்தாட்சியை கொடுத்துருந்தும் கூட எங்களுக்கு இன்னும் அத்தாட்சி தேவை, இன்னும் அத்தாட்சி தேவை. ஒரு அத்தாட்சியை கொடுத்தா வேறு அத்தாட்சியை தாங்க, இன்னொரு அத்தாட்சியை கொடுத்தா அடுத்த அத்தாட்சியை தாங்க. என்கின்ற மாதிரி தான் அவங்களுடைய போக்கு இருந்ததை தவிர நேர்வழியை பற்றி பிடிக்கணும், அதில் பயணிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவங்கள்ட்ட இல்லை. இப்போ பாருங்கள், அவங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களை அழைக்கிறாங்க. அழைக்கும் போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஹூத் நபிக்கிட்ட ஒரு சேலஞ்சு விடுறாங்க. என்ன சேலஞ்சு? எங்களுடைய தெய்வங்களையா நீங்கள் வந்து நிராகரிக்கிறன்றீங்க? நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களையா நாங்கள் கைவிடணும்னு சொல்கிறீங்க? நாங்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்கத்துக்குரியவர்களை விட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லாஹ் ஒருவனை மட்டுமா வணங்கணும்னு சொல்கிறீங்க? நல்லா பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுனால எங்கள் தெய்வங்கள் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துகிற போது, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுற போது, அதாவது இந்த நம்ம கூட பார்ப்போம், அவுளியாக்கள் மகான்கள் இவங்கெல்லாம் வணங்காதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொன்னால் அவுளியாக்கள் உங்கள் கண்ணு குத்திடுவாங்க, தெய்வ குத்து ஏற்பட்டுரும், அது மாதிரி ஏற்பட்டுரும், இது மாதிரி ஏற்பட்டுரும், என்ன செய்வாங்க சில பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பயத்தை என்ன செய்தாங்க அவங்க நூஹ் நபிக்கு அவங்க சமூக மக்கள் காட்டினாங்க. இதெல்லாம் இப்போ வந்தது கிடையாது, இதெல்லாம் அன்றைக்கே உள்ளது தான். பாருங்கள், நூஹ் நபி ஹூத் நபி எந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாவை பற்றிய ஈமான் உறுதியாயிடுதோ, அல்லாஹ் மீது நம்பிக்கை உறுதியாயிடுதோ, அந்த மனிதன் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டான், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் எந்த விதமான அச்சப்பட மாட்டான். பாருங்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க சமூக மக்கள்கிட்ட, இன்னி உஷ்ஹிதுல்லாஹ் வஷ்ஹது அன்னி பரியும் மிம்மா துஷ்ரிகூன் மின் தூனி ஃபகீதூனி ஜமீஆ சும்ம லா துன்திரூன் இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாப்பத்தின் இல்லாஹு ஆகிதுன் பிநாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம். 11வது அத்தியாயத்தில் 54வது வசனத்துல 56வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நூஹ் நபி சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குறேன், நீங்களும் சாட்சியாக இருங்க. எதுக்கு? நீங்கள் எதெல்லாம் இணை வைக்கிறீங்களோ அத்துணையும் விட்டு நான் விலகி கொள்கிறேன். பரிசுத்தமான எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ்வை தவிர்த்து எதெல்லாம் நீங்கள் வணங்குறீங்களோ அவற்றை அனைத்தையும் விட்டு நான் விலகி கொள்கிறேன். அடுத்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்க, எனக்கு எதிராக என்ன சூழ்ச்சி வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளுங்கள், எனக்கு எந்த அவகாசத்தையும் கொடுக்காதீங்க. நீங்கள் யாரன்னா அழைத்து எனக்கு எதிராக என்ன செய்யுங்க, சூழ்ச்சி செய்யுங்க, என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளுங்கள், எனக்கு எந்த அவகாசத்தையும் கொடுக்காது. சொல்கிறாங்க, இன்னி தவக்கல் துவங்கலாம், நிச்சயமாக அல்லாஹ் மீது மட்டும்தான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவன் தான் என்னுடைய ரப்பு, அவன் தான் உங்களுடைய ரப்பு. மேலும் இந்த பூமியிலே ஊன்றி திரியக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய முன்னெற்றினுடைய ரோமம் அல்லாஹ்வுடைய அந்த பிடியில் இல்லாமல் இல்லை, அல்லாஹ் தான் அதை பிடிச்சிருக்கிறான். என்னுடைய ரப்பு நேர்வழியின் மீது இருக்கிறான் என்று சொல்லி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போது அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை சரி காணக்கூடியவங்க, அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற தெய்வங்களை வணங்கி ஷிர்க் செய்யக்கூடியவங்க, அவங்க காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நீங்கள் இந்த மாதிரி எங்கள் தெய்வங்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா, எங்களுடைய வணக்கத்திற்குரியவருக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுரும் என்கின்ற மாதிரி அச்சத்தை காட்டினாங்க. ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது, அல்லாஹ்வை தவிர்த்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுங்க, நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுருக்கிறேன், அவன் தான் என்னுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு. மேலே இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி ஊன்றி திரியக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய முன்னேற்றினுடைய ரோமம் அல்லாஹ்வுடைய பிடியில் தான் இருக்குது. அதுதான் பாருங்கள், ரசூலுல்லாஹ் கூட சொல்லி காட்டுறாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் இந்த சஹாபி கிட்ட, என்ன உங்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இதா சால்த ஃபஸ்ட் அலில்லா ஸ்டாண்ட ஃபஸ்ட் டைம் பில்லா, உங்களுக்கு எந்த விஷயத்தை கேட்கணுமா அல்லாட்ட கேளுங்க, எந்த உதவி தேடணுமா அல்லாட்ட மட்டும் தேடுங்க. அடுத்து சொல்கிறாங்க, பூமியில் உள்ள அனைத்து மக்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் கூட அல்லாஹ் உங்களுடைய விதியில் என்ன எழுதியிருக்காங்க அதுதான் உங்களால் செய்ய முடியும். ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமை செய்ய நாடினால் கூட அல்லாஹ் உங்களுடைய விதியில் என்ன எழுதியிருக்கிறாங்க அதுதான் நடக்கும். முஃமினிடத்தில் இந்த ஈமான் என்பது தவக்குல் என்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹூத் என்ற சூறாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் நபி, ஹூத் நபி, சாலிஹ் நபி, ஷுஐப் நபி பற்றியெல்லாம் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் அந்த சூறாவுக்கு ஹூத் என்ற பெயர் வர்றதுக்கு காரணத்துக்கு இது ஒரு காரணம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான ஒரு சேலஞ்சை விடுறாங்க. யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். என்னென்ன, எனக்கு எதிராக நீங்கள் என்ன தீங்குனாலும் செஞ்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அல்லாஹ்வை தவிர்த்து எந்த ஒன்றும் உங்களால் செய்ய முடியாதுன்னு என்ன செய்கிறாங்க
சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆகவே அந்த மக்கள்கிட்ட ஹூத் நபி பிரச்சாரங்கள் செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மக்கள் என்ன செய்யலை, நேர்வழியை ஏற்றுக்கொள்ள மாறா என்ன பண்ணாங்க, அவங்க இடத்துல இருக்கக்கூடிய ஆபத்தை பாருங்க. நபி நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாங்க. அந்த ஹூத் நபிகிட்ட சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய புறத்தை நீங்கள் நபியை அனுப்பப்பட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கலன்னா எங்களுக்கு வேதனை வரும்னு, நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலாம், நீங்கள் வேதனையை கொண்டு வாங்கல அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களே ஆபத்தை தேடினாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஹூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறான், அவங்களுடைய சமூக மக்கள் அந்த பள்ளத்தாக்கில் பார்க்குறாங்க. ஒரு பள்ளத்துலேருந்து என்ன செய்யுது, ஒரு மேகமூட்டம் அவங்களை நோக்கி வரும்போது அவங்க என்ன சொல்லி, என்ன நமக்கு வரக்கூடிய மழையை போன்றது, இது நமக்கு மழை பொழிவிக்கக்கூடிய மேகமாகும் என்று அவங்க சொன்னாங்க. ஆனால் அது மழை பொழிவிக்கக்கூடிய மேகம் கிடையாது, அவங்களை அழிப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். அதைத்தான் ஹூத் நபி சொல்கிறாங்க பாருங்க, பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி, எந்த விஷயத்தை நீங்கள் அவசரப்பட்டீங்களோ அது உங்களிடத்தில் வந்துவிட்டது. ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீங்கள் கேட்டீங்களே வேதனை இருந்தால் கொண்டு வாங்க உண்மையாளரான்னு சொல்லி, இதோ வந்து விட்டது. ரைஹுன் ஃபீஹா அஸாபுன் அலீம், அந்த காற்று என்பது அதில் என்னவா இருக்கிறது, கடுமையான வேதனை இருக்கிறது. துதம்மிரு குல்ல ஷை, அனைத்து பொருட்களையும் அது அழித்து விடும் என்று சொல்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா அந்த ஆது கூட்டத்தை, ஹூத் நபியினுடைய கூட்டத்துக்கு பேர் ஆது, அந்த கூட்டத்தின் மீது அல்லாஹ் தஆலா அவங்களோட காற்றையும் ஒரு பெரும் சத்தத்தை கொண்டு அழித்தான். எப்படிப்பட்ட காற்று, அல்லாஹ் சொல்கிறான், சஹரஹா அலைஹி சபஅ லயாலி வ தமானியத அய்யாம் ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸுர்ஆ கஅன்னஹும் அஜாஸு நக்லின் காவியா. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹாக்கா 69வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில், 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து வீசக்கூடிய அந்த விஷக்காற்றை கொண்டு நம்ம என்ன செஞ்சோம், அவங்க மீது அனுப்பணும். அந்த காற்று வந்ததுக்கு அப்புறம் அவங்க மீது பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னா, அப்படியே நீங்கள் அவங்க எப்படி தெரியுமா பார்ப்பீங்க, பேரிச்ச மரத்தை அடியோடு வெட்டி சாச்சா எப்படி வீழ்ந்து கிடக்கும் கீழே, அது மாதிரி அவங்களுடைய சடலங்கள் நீங்கள் அங்கே இருந்துருமா பார்த்துருப்பீங்க. அந்த மக்களுடைய சடலங்கள் அவ்வாறு பூமியிலே வீழ்ந்து கிடந்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். அது நிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, அந்த மக்கள் அல்லாஹ் என்ன செய்தான், காற்றை கொண்டு அவங்களை அழித்தான் என்பதை இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகமாகிய ஆது பிறகு எப்படியானாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும் கதாலிக நஸ்ஸில் கௌமல் முஜ்ரிமீன். அல்லாஹ் சொல்றான், அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் அவங்க எப்படி ஆனாங்க, அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய வீடுகள் அனைத்தும், வீட்டை தவிர மற்ற எல்லாமே அது அழிஞ்சு போச்சு. இவ்வாறே நாம் அநீதி செய்யக்கூடிய பாவிகளுக்கு நாம் கூலியாக இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறோம் தருகிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அந்த மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு, உண்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு அழைப்பு விடுத்தான். ஆனால் அவங்க என்ன செய்யல, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள அவங்க என்ன செஞ்சாங்க, வேதனையை கொண்டு வாங்க என்று அவங்களிடத்தில் கோரிக்கை வைத்தாங்க. பிறகு அல்லாஹ் அந்த மக்களை அழித்தான், காற்றை கொண்டு அழித்தான் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அவ்வளோ பலத்தை கொடுத்தான், அவ்வளோ ஒரு ஆற்றலை கொடுத்தான். மலையையே குடைந்து வீடுகளாக அமைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்தும் கூட அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த நேமத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆணவத்திற்கும் தன்னுடைய தவறான செயலுக்கும் நியாயம் கற்பிக்கிறதுக்கு அதை சொன்னாங்க. எங்களோட பலசாலி யார் இருக்கு, நாங்கள் பலசாலி. அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தாம அவர் என்ன செஞ்சாங்க, நிராகரித்தாங்கன்றதை பார்க்கணும். ஆகவே இங்கே நம்ம விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது அந்தஸ்தாக இருக்கட்டும், அது ஏதாவது பதவியாக இருக்கட்டும், இதை வைத்து ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். அதை விட்டு அவன் அந்த பதவியை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாகவும் அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவான்னு சொன்னால் அது அவனுக்கு பாதிப்பை தான் ஏற்படும். அப்போ அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அவகாசம் மாதிரி என்ன, இன்னும் அழிவை நோக்கி செல்வதற்காக வேண்டி. அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஆது கூட்டத்தார்கள் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த நேமத்து எப்படிப்பட்ட ஒரு நேமத்துன்னு சொன்னால், அவங்களுடைய உடல் ஆற்றலை வைத்து அவங்க என்ன செய்தாங்க, பல விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. அதில் ஒன்று தான் என்ன பாருங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 27வது அத்தியாயத்தில் 128வது வருஷத்துக்கு 129வது வசனத்திலையும், அத்தபனூன பிகுல்லி ரிஇன் ஆயத்தின் தஅபஸூன் வதத்தகிதுன மசானிஅ லஅல்லகும் தஹ்லுதூன். அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒவ்வொரு மலையின் மீதும் வீணாக என்ன செஞ்சாங்க, வீடுகளை அவங்க கட்டி அமைத்தாங்க.
எழுப்புனாங்க. ஏன்? அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் வச்சு அவங்க செய்தாங்க. மேலும் நிரந்தரமாக அவங்க தங்குவதற்காக என்ன செய்தார்கள்? அவங்க அப்படிப்பட்ட வீடுகளை அவங்க அமைத்து கொண்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க என்ன இப்படிப்பட்ட உயர்ந்த இடங்கள்ல வீடுகளை நீங்க அமைக்கிறீங்க, இதுல நீங்க நிரந்தரமாக இருந்துருவீங்கன்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அறிவு, ஆற்றல், பலம், இதை வச்சு அவங்க என்ன விளங்குறான்னு சொன்னா, இது நிரந்தரமா நமக்கு இருக்க போகுதுன்ற மாதிரி, இதுதான் நமக்கு எப்போதுமே நம்மோடு இருக்கிற மாதிரி அவங்க நினைத்துக் கொண்டார். அப்போ இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொருள் சார்ந்த அம்சங்கள், மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் என்ன ஒரு குறிப்பிட்ட தான். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான், இது காலத்துக்கு நம்ம கிட்ட இருக்குமா? இருக்காது. ஒரு மனிதனுக்கு அந்த செல்வம் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு அவனை விட்டு போயிடலாம். ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கலாம், சில காலத்துக்கு அப்புறம் போயிடலாம். ஒரு மனிதன் பலசாலியாக இருக்கலாம், சில காலத்துக்கு அப்புறம் அவனுடைய பலத்தை அவன் இழந்துடலாம். அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அவை அனைத்துமே நமக்கு சோதனையாக அல்லாஹ் கொடுத்துருக்கோம். எனவே இதிலிருந்து ஒரு மனிதன் அந்த விஷயங்களை கொண்டு அல்லாஹ் மீது நம்பிக்கையை உறுதிப்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய செல்வம், பொருள் போன்ற விஷயங்கள் அல்லாஹ் மறக்கிறதுக்கு, மார்க்கத்தை மறந்து அந்த பொருள் மீது அதிகப்படியாக நம்பிக்கை கொள்றதுக்கு ஒரு மனிதன் ஆரம்பித்தான்னு சொன்னால் அது அவனுக்கு பாதிப்பை தான் இருக்கும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் மின் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களை அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு தடுக்க வேண்டும். எந்த மனிதனுடைய செல்வம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு தடுக்குதோ, எந்த மனிதனுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி செயல்படுவதை விட்டு தடுக்குதோ, எந்த மனிதனுடைய வாரிசுகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நடப்பதை விட்டு ஒரு மனிதனை தடுக்கின்றார்களோ அவங்களை குறித்து அல்லாஹ் சொல்றான், அப்போ உலாயிக ஹுமுல் காஸிரூன், அப்படிப்பட்டவர்கள் நஷ்டவாளிகள்னு சொல்றான். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக செல்வங்கள், உலகத்தினுடைய அனைத்து இன்பங்கள், உலகத்தினுடைய அனைத்து சுகபோகங்கள், இது எல்லாமே ஒரு மனிதன் அனுபவிக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லுது. ஆனால் என்ன, இது என்னதான் நம்ம இருந்தாலும் இவை அனைத்தையும் நம்ம சார்ந்து இருந்துடக்கூடாது. இவற்றுக்கு மேலே இதை தந்த அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இது அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கொடுத்துக்கலாம், நாளைக்கு நம்ம கிட்ட இல்லாமல் போயிடணும். ஆகவே இந்த விஷயங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொண்டு பணம், பொருள் இதுதான் வாழ்க்கை என்ற மாதிரி நம்ம போயிடாம, நமக்கு அல்லாஹ் கொடுத்ததை தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு அவனுடைய மார்க்கத்தோடும் அவனை நினைவு கூறுவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். இதையும் நாம ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகத்தில் நம்ம என்ன செய்யறோம், படிப்பினையா பெறோம். ஆக நம்ம எந்த விஷயம் சொன்னோமோ அது சரியான முறையில் விளங்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.